ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிஷோர் ட்ராவல் பைட்ஸ். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா என்சிஎம்சி கார்டை பற்றி, புதுசாக எம்டிசியும் எஸ்பிஐயும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்க என்சிஎம்சி கார்டை பற்றின வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க. நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். அதில் மோஸ்ட்டாக கேட்ட டவுட்டும் அண்டு இன்னும் மோர் டவுட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதையும் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்டு மெயினாக இந்த வீடியோ எதுக்குன்னா, இப்போ நான் கார்டு வாங்கிட்டேன்ப்பா. ஃபர்ஸ்ட் டைம் கார்டு வாங்கும்போது 100 rupees ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நான் எப்படி நானே ரீசார்ஜ் பண்ணுறது அண்டு எப்படியெல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்டு ஒரு ரீசார்ஜ் எப்படி, இப்போ என்னோட கார்டுக்கு நான் இன்னைக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணன்றது ஒரு லைவாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், அதையும் வந்து இந்த வீடியோவோட லிங்க்கில் கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். பார்த்துட்டு எதாவது டவுட் இருந்ததுன்னா எகெயின் இந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணுறேன். இப்போது அந்த இதுக்கு வருவோம், ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வருவோம். ரீசார்ஜ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். ஆன்லைனில் பண்ணோன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் என்னெல்லாம்னா ஃபோன்பே, பேடிஎம், ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப். இந்த 3 ஆப்பில் நீங்கள் என்சிஎம்சி கார்டை ரீசார்ஜ் பண்ண முடியும். அஃபிஷியலான transit.sbiயோட வெப்சைட் வழியாகவும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். ஆனால் அந்த வெப்சைட் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. அது ரீசன் இன்னும் சரியாக தெரியல. அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சா நீங்கள் அது வழியாகவும் ரீசார்ஜ் பண்ணலாம். இப்போது ஆஃப்லைன் வழி என்னன்னா, நீங்கள் கார்டை வாங்கினீங்க பார்த்தீங்களா, அந்த டிபோட், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டி நகர் டிபோட்டில் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த டிபோட்டில் போய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த கார்டை எங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த டிபார்ட்லலாம் கூட போய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது டாப் அப் பண்ணிக்கலாம். மினிமம் 100 rupees டாப் அப் பண்ணணும். இன்னொன்று மெட்ரோ ஸ்டேஷன் இந்த சென்னையில் இருக்க எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லையும் இப்போ நியூவாக லான்ச் ஆகிருக்க கார்டை நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். டாப் அப் பண்ணிட்டு நீங்கள் அந்த கார்டை மெட்ரோலையும் யூஸ் பண்ணிக்கலாம், பஸ்ஸுலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நேரில் போய் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை ஆன்லைனில் பண்ணுறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, நேரில் போய் நீங்கள் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு. ஏன்னா இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒரு 100 rupees ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு வைங்க, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்டை உடனே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு டாப் அப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் டாப் அப் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கார்டில் லோட் பண்ணணும். அந்த லோட் பண்ணுறதை வந்து நம்மளால் பண்ண முடியாது. நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் அந்த எக்ஸிக்யூட்டிவ், நான் வந்து அந்த இமேஜ் ஒன்று ஆட் பண்ணுறேன். மெட்ரோ ஸ்டேஷனில் டிக்கெட் கவுண்டர் இருக்கும், கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு ஒன்று இருக்கும். அந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் சென்டரில் நீங்கள் போயிட்டு இந்த உங்களோட கார்டை கொடுத்து நான் ரீசார்ஜ் ஆன்லைனில் பண்ணிட்டேன், லோட் பண்ணணும் அமௌண்ட்டுன்னீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணீங்களோ அதை அவங்களே சொல்லுவாங்க. இவ்வளோக்கு பண்ணீங்களா சார்ன்ட்டு. ஆமான்னீங்கன்னா அவங்க லோட் பண்ணிவிட்டு ஒரு ரிசிப்ட் கொடுத்துருவாங்க. அந்த ரிசிப்டில் என்ன இருக்குன்னா எவ்வளோக்கு புது அமௌண்ட்டு ஆட் ஆகிருக்கு அண்ட் அப்டேட்டட் பேலன்ஸ் என்னன்னு அந்த ரிசிப்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி காலையில் நான் சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இந்த இது பண்ணும்போது எக்ஸிக்யூட்டிவ் இப்படி தான் சொன்னாங்க. அந்த கார்டை நம்ம கொடுத்துட்டு இதை லோட் பண்ணணும்னு சொன்னோன்னா நான் 100 rupees ரீசார்ஜ் பண்ணேன், அதாவது டாப் அப் பண்ணேன். அந்த டாப் அப் பண்ண அமௌண்ட்டு இப்போது அதில் அதாவது லோட் பண்ணி என்கிட்ட கார்டு கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக நீங்கள் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் மெட்ரோ ஸ்டேஷனில் அவங்ககிட்டையும் கொடுக்கலாம். இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் நீங்கள் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை இவங்ககிட்ட யார்ட்டையும் கொடுக்கல, நானே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்களே டாப் அப் பண்ணதை லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் வாசல், அதாவது மெட்ரோ ஸ்டேஷனில் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட வாசல், அதாவது அவங்க அந்த கண்ணாடிக்கு அந்த சைடு இருப்பாங்க. நீங்கள் உள்ள பண்ணும்போதே கண்டக்டர் வந்து அந்த மிஷின் மாதிரி வச்சுருக்காங்களே, அந்த மிஷின் அங்கே இருக்கும். அதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பேலன்ஸ் செக், இன்னொன்று பேலன்ஸ் அப்டேட். பேலன்ஸ் செக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் டைமர் அந்த ஸ்க்ரீனில் லோட் ஆகும். இப்போ நார்மலாக நீங்கள் பஸ்ஸில் எப்படி டேப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பேலன்ஸ் செக்கு கொடுத்துட்டு அந்த என்சிஎம்சி கார்டை அந்த மிஷின் மேலே டேப் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த டாப் அப் பண்ண அமௌண்ட்டை லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பேலன்ஸ் அப்டேட் அந்த பட்டனை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் அந்த கார்டை எகெயின்
மேலே வச்சிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு காட்டும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு லோட் ஆகிடும். இது வந்து நீங்கள் செல்ஃபாக நீங்களே பண்ணிக்கிற ஆப்ஷன். இல்லை இது இதாக இருக்குன்னா நீங்கள் கார்டை கொடுத்து இதை ரீசார்ஜ் பண்ணிட்டேன் லோட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா எனாஃப். இன்னொரு என்ன ஒரு ட்ராபேக்னா, நீங்கள் நேரில் போய் 100 rupees 200 rupees கொடுத்து பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எந்த சார்ஜும் இல்லை. இதே நீங்கள் ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு 1 rupee 18 paise போடுறாங்க. இப்போது 1 rupee 18 paise போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போயிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்ததுன்னா ஐ எம் ஓகே வித் தட். ஆமாம், நமக்கு லாபம் தானே. இப்போ நம்ம 1 rupee 18 paise கட்டி, அதாவது எக்ஸ்ட்ரா கட்டி ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணினாலுமே நேரில் போய் லோட் பண்ணணுன்ற ஒரு தேவை இருக்கிறதுனால நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் நேர்லேயே போயிட்டு கையிலே காசு கொடுத்து அமௌண்ட்டை டாப்அப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணாலுமே நீங்கள் நேரில் போய் லோட் பண்ண அவசியம் இருக்குதுன்றதுனால நீங்கள் நேரில் போனீங்கன்னா பெருசாக க்ரௌட் எதுவும் இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க டாப்அப் பண்ணி லோட் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க அந்த கார்டை, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து சிஎம்ஆர்எல் மெட்ரோ கார்டு ஆல்ரெடி இந்த கார்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கார்டு இருந்ததில்ல, அந்த கார்டை யூஸ் பண்ணலாமா பஸ்ஸில்னு கேட்குறாங்க. ஆமாம், அதையும் கார்டையும் யூஸ் பண்ணலாம், எந்த இஷ்யூமே இல்லை. அதே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போது இன்னொன்று, இந்த இதில் பேலன்ஸ் எப்படிப்பா செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, transit.sb அந்த சைட் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் அதிலே செக் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த சைட் இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன்லேயோ இல்லை பஸ்லேயோ கண்டக்டர் ஹெல்ப்பு இல்லைனா மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஹெல்ப்பால் பேலன்ஸ் தெரிஞ்சிக்கலாம். இல்லைனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேலன்ஸ் செக் அந்த ஆப்ஷன் மூலயமா மெட்ரோ ஸ்டேஷனில் போய் நீங்கள் பேலன்ஸ் தெரிஞ்சிக்கலாம். நான் என்ன நினச்சேன்னா, கார்டு வாங்கும்போது நம்ம எவ்ரி டைம் யூஸ் அப்புறமும் நம்ம ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு எவ்வளோ டிடெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு எஸ்எம்எஸ் வரும்னு நினச்சேன். ஆனால் நான் இதுவரை ஒரு 5 times மேலே யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் அந்த மாதிரி எஸ்எம்எஸ் எதுவுமே வரல. நான் மேனுவலாக தான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். லைக் 12 25 இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் போட்டு அண்டு நான் எப்போல்லாம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அப்போ அந்த கவுண்டரில் போயிட்டு அந்த பேலன்ஸை பார்த்துக்கலாம். வேறு என்ன டவுட்டு, நீங்கள் வந்து அந்த என்சிஎம்சி ரீசார்ஜ் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதில் இருக்க அந்த ஃபோன்பேயில் இருக்க மாதிரியே ப்ரொசீஜர் தான் பேடிஎம்லேயும் அந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்லேயும். ஜஸ்ட்டு வந்து அந்த ஆப்ஷன் மட்டும் வேறு வேறு இடத்துல இருக்கும். நீங்கள் என்சிஎம்சின்னு ஃபைண்ட் பண்ணிங்கனாலே உள்ளே போனோன்னே எஸ்பிஐயை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த உங்களோட ஃபோன் நம்பர், ரிஜிஸ்டர்டு ஃபோன் நம்பர், அந்த கார்டு பின்னாடி இருக்க 16 digitல லாஸ்ட் 4 digit மட்டும் நீங்கள் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கனாலே நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடும். மினிமம் 100லேருந்து மேக்ஸிமம் 3000 வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு அப்பப்போ டாப்அப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு.